ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையிலலாம் இனி போய் வாங்காமல் வீட்லேயே வந்து 2 வாழைக்காய் இருந்தாலே போதும், சூப்பராக நேந்திரம் சிப்ஸ் வந்து செஞ்சிடலாம். வாங்க இப்போது நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அதனால் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் உப்பு மஞ்சள் தூள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து இப்போது 2 நேந்திரம் வாழைக்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா காயாக இருக்கணும், பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தோல் வந்து. அப்போ தான் நமக்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போ சிப்ஸ் செய்ய போகிறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மேலே பச்சையாக இருக்கிற மாதிரி தோல் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் காய் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் வந்து சிப்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ முதல்ல நம்ம இந்த தோலை வந்து உரித்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கையில் வந்து கரை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக கையில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துக்கலாம். முதல்ல 2 பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியில் வந்து லைட்டாக அப்படி கோடு போட்டு விட்டுருங்க. மேலே தோலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் தனியாக. பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துகிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்தியை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் நைஸாக நல்லா மெல்லிஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சே நீங்கள் வந்து மெல்லிஸாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட காய் துருவல் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்லைசர் வந்து இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எது ஈஸியோ அது போல் நீங்கள் வந்து கட் பண்ணுறதோ இல்லை ஸ்லைஸ் பண்ணுறதோ பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெயிலே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம், ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், அந்த மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நேந்திரம் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. கேரளாலலாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம பஜ்ஜி போண்டாலாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு துண்டு போட்டு பார்க்கலாம் எண்ணெயில், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா பாதி அளவுக்கு சிப்ஸ் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சது, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மேலே வந்து தெறிக்கும், ஆனால் ரொம்ப தெறிக்காது, அதுக்காக பயப்பட வேணாம். கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஊற்றி விட்டுருங்க. நம்ம மஞ்சள் தண்ணி சேர்த்தோம், அதுவும் நல்லா அந்த சவுண்டெல்லாம் வந்து அடங்கிடுச்சு. வாழைக்காவை சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது எண்ணெய். இப்போ பாருங்கள், கொதியும் நல்லா அடங்கி வந்துருச்சு. இப்போ சிப்ஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். சிப்ஸ் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மீதி இருக்கிற வாழைக்காயும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரம் வாழைக்காயை வச்சு நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இனி கடையில் தான் இந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லாமல் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி, அதிக டைம் கூட எடுக்காது. மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். தேவைப்படும் பொழுதெல்லாம் 2-3 நேந்திரம் காய் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு எண்ணெய் குடிக்காமல் சிப்ஸ் வந்து. ரொம்ப ஈஸியாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் நேந்திரம் சிப்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.